ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 6 டொமேட்டோ, தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளியை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சமாக சோம்பு போட்டு நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடாயில் வந்து காலிஃப்ளவரை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே வணக்கி விடணும். இப்போ நம்ம டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளித்து விட்டுக்கலாம். தாளிப்புக்கு வந்து நான் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம்தான் குழம்புக்கு டேஸ்டியாக இருக்கும். இது ஹெல்த்தியும் கூட. நல்லா வணக்கி விடுங்க. நல்லா ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வணக்கிக்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், 25 கிராம் சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விடணும். அப்போ தான் எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் ஆட் ஆகும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த டொமேட்டோ சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் நீங்கள் எடுத்து டேஸ்ட் பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணி கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை.